அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மழை காலங்கள்லேயும் பனிக்காலங்கள்லேயும் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதும் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இந்த இருமல், சளி, ஜுரம், கை கால் வலி அந்த மாதிரி எல்லாம் நிறைய தொல்லைகள் இருக்கும். இந்த தொல்லையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிட்டோம்னா நல்லதுங்க. கொஞ்சம் பெருசானாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இருமல் இருக்குது, அப்புறம் நைட்டில் சரியாக தூங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. வாங்க எப்படி இதை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஸ்டீல் கரண்டி, அலுமினிய கரண்டி, இல்லை நான்ஸ்டிக் கரண்டி எது இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கரண்டியில் பாதி அளவுக்கு கடுகெண்ணெய் எடுத்துக்கோங்க. மஸ்டர்ட் சீட்ஸ் ஆயில் இதை பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6லிருந்து 7 பல்லு பூண்டு வரைக்கும் உரிச்சிட்டு அப்படியே இதில் போட்டுருங்க. அடுப்பு மேலே இந்த கரண்டியை காமிச்சு அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு அந்த பூண்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு உடனே கரண்டியை கொஞ்சம் அடுப்பு விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. அந்த பூண்டு நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் இப்படி நம்ம அதை பண்ணலாம். அடுப்பு மேலேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கரண்டி சைட்லலாம் கொஞ்சம் பிளாக்காக ஆகிடுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் தூரமாக எடுத்து பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த எண்ணெயில் சூடு இருக்குனால அந்த பூண்டு ப்ரௌன் கலர் ஆகிடும். அந்த கடுகெண்ணெயில் அந்த பூண்டு போடும்போது அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா வருங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த சூடு கம்மியான பிறகு பாருங்கள், அந்த பூண்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகலைன்னா திரும்பவும் அடுப்பு மேலே லைட்டாக காமிச்சிட்டு திரும்பவும் தூரமாக எடுத்து நம்ம பார்க்கணும். நமக்கு அந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி சூடு காட்டணும். பூண்டு எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. எண்ணெயெல்லாம் தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆயில் லைட்டாக சூடாக இருக்கும்போதே கையில் எடுத்துகிட்டு நீங்கள் பூண்டு மெதுவாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட அடுப்பு மேலே காமிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகலை. அதனால் மறுபடியும் நான் இப்போ அடுப்பு மேலே இந்த மாதிரி காட்டுறேன். இந்த மாதிரி காமிச்சிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பூண்டை இதில் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் இதுலேயே ஃப்ரை ஆக விடலாம். இந்த மாதிரி இப்போ மறுபடியும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நமக்கு ரெடி ஆயிரும். இது இப்போ நல்லா அந்த ஆயில் சூடாக இருக்குது. இப்போ ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை இந்த கரண்டியிலையோ கூட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன் பாருங்கள். இது நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா சூடு குறையிற வரைக்கும் அப்படியே வைங்க. உங்கள் கை எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு சூடு வந்தவுடனே கையில் எடுத்து குழந்தைங்களுக்கு ஜுரம், கை கால் உடம்பு வலி எல்லாம் இருந்தால் உடம்பு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா சூடு பறக்கிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. இருமல், சளி அந்த மாதிரி இருக்கும்போது தொண்டை வலி, தொண்டையில், நெஞ்சில் அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு அப்படியே குழந்தைங்கள கொஞ்ச நேரம் தூங்க வச்சுருங்க. தூங்கி எந்திரிச்ச பிறகு உங்களுக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் தெரியுங்க. இந்த இருமல் இருந்தாலோ சளி இருந்தாலோ எல்லாமே குறைஞ்சிரும். இதில் ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாள்லையே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருந்தால் எப்பவுமே எந்த மெடிசனாக இருந்தாலும் நெஞ்சில் ரவுண்டாக தேய்க்காமல் மேலிருந்து கழுத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக தேய்ச்சி விடுங்க. உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்லா கை காலெல்லாம் நல்லா பாதங்களெல்லாம் சூடு காய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டு அப்படியே தூங்க வைங்க. எந்திரிக்கும் போது அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும் இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரு நாள்லையே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.